அனைத்து உறவுகளுக்கு வணக்கம். கட்சியில நடந்திருக்காக நிதி வசூல் செய்வாங்க. அதுல இந்த தேர்தல் பத்திரம் மூலமா பல கட்சிகள் பல கோடின்றது வாங்கியிருக்காங்க. திமுக கட்சி இந்த தேர்தல் பத்திரம் மூலமா 656 கோடின்றது நிதி வாங்கியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேர்தல் பத்திரம். இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்னு முதல்ல என்னன்னு பார்த்தலாம். ஒரு கட்சி நடத்துவதற்கு அனைத்து விதமான, அது எந்த விதமான கட்சியா இருக்கட்டும், எல்லா கட்சிக்குமே கட்சி நடத்துவதற்கான நிதி தேவைப்படுது. அப்படி நிதி வேணும்னும் போது அந்த கட்சிக்கு சார்ந்து பல பேர் இந்த கட்சிக்கு நிதி அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, ஒரு தொழிலதிபரோ இல்ல தொழிலதிபர் இல்லாதவங்களோ ஒரு சாமானிய மக்கள் யாரு வேணாலுமே அந்த கட்சிக்கு நிதி அளிக்கலாம். அப்படி நிதி அளிக்கிறதுல பணமா கையில ஒரு கட்சி நிதி கொடுத்தா அதுல 20,000 ரூபாய்க்கு கொடுத்ததுங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லை. 20,000 ரூபாய்க்கு மேல கையில பணமா கொடுத்தோமா அதுக்கான கணக்கு வரைமுறையெல்லாம் காட்ட வேண்டியது இருக்கு. அப்படி காட்டும் போது ஒரு கட்சிக்கு யார் அதிகமா பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி தெரியும். அப்போ இந்த எல்லாமே மறைக்கணும் அப்படின்னா இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குனாங்க. இந்த தேர்தல் பத்திரம் SBI பேங்க்ல கொடுக்க போடும். இந்த தேர்தல் பத்திரத்துல அந்த தேர்தல் பத்திரத்துல 1000 ரூபாய் மதிப்பீடுல இருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பீடு வரைக்கும் அந்த தேர்தல் பத்திரங்கள்லாம் விற்கப்படும். அந்த தேர்தல் பத்திரங்களை வங்கியில வாங்கிட்டு அந்த தனக்கு பிடித்த கட்சின்னு அதை கொடுக்கலாம். அதை கொடுக்கறது மூலமா அந்த கட்சி அந்த தேர்தல் பத்திரத்தை பணமா மாத்தி அவங்க கட்சிக்கு தேவையான செலவுகளை அவங்க செஞ்சுப்பாங்க. இது ஒரு நடைமுறைன்றது தொடர்ந்து இப்ப வழக்கத்துல வந்துட்டு இருக்கு. பாஜக கட்சி இந்த தேர்தல் பத்திரம் மூலமா 6,956 கோடின்றது வசூல் பண்ணியிருக்காங்க. இது தொடர்ந்து ஒரு வருடத்துல மட்டும் அவங்க 2,550 கோடின்றது இந்த தேர்தல் பத்திரம் மூலமா அந்த கட்சி நிதி வாங்கியிருக்கு. பாஜக கட்சி பல நிறுவனங்களை மிரட்டி தான் இந்த தேர்தல் நிதிகளை வாங்கினாங்கன்னு சொல்லியிருந்தாங்களோ அது ஒரு புறமா வைக்கிட்டோம். இப்ப நம்ம தமிழ்நாடு பக்கம் வருவோம். தமிழ்நாட்டுல திமுக கட்சி இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக 656 கோடி ரூபாய்ன்றது நிதி வாங்கியிருக்காங்க. இந்த நிதி திமுக கட்சிக்கு யாராவது கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு முதன்மையான இடத்துல இருக்குது யாரு பாத்தீங்கன்னா லாட்டரி மார்டின் நிறுவனம். லாட்டரி மார்டின் நிறுவனம் தான் திமுக கட்சிக்கு 509 கோடின்றது கொடுத்திருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, திமுக கிடைச்ச நிதின்றது 656 கோடி. இதுல 509 கோடி கிட்டத்தட்ட 80% மேலாக இந்த லாட்டரி மார்டின் நிறுவனமே கொடுத்திருக்கு. அப்போ திமுக கட்சிக்கு அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? லாட்டரி சீட்டு அப்படின்ற ஒரு நிறுவனத்தை கேரளாவில் எல்லாமே வெளிப்படையாக செயல்பட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலும் லாட்டரி சீட்டு இருந்து தொடர்ந்து வந்துதான் இருந்தது. ஆனா 2003 அப்போ ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில தமிழ்நாட்டில் முற்றிலும் லாட்டரி சீட்டுகள் தடை செய்யப்படுது. ஏனென்றால் லாட்டரியை பயன்படுத்துவதன் மூலமாக பல குடும்பங்கள் இந்த பணத்தை எடுக்கிறாங்க. அதனால லாட்டரி தமிழ்நாட்டில் தடை செய்யப்படும் சொல்லி 2003 ஜெயலலிதா அவர்களே இந்த லாட்டரிக்கு முழுசா தடை செஞ்சுட்டாங்க. அப்படி இருக்கல தமிழ்நாட்டில் தொழிலே செய்யாத இந்த லாட்டரி நிறுவனம் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 509 கோடி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு பதிலா வேற்று மாநிலங்கள்ல எந்தெந்த மாநிலத்துல லாட்டரி நடைமுறையில் இருக்கோ அந்த மாநில கட்சிகளுக்கு கொடுத்திருந்தா அதுக்கு நல்ல பயனடையும். அப்போ இங்க தமிழ்நாட்டுல கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போதான் என்னன்னா இந்த இடத்துல லாட்டரி அப்படின்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல இன்னும் மறைமுகமா என்று செயல்படத்தான் செய்யுது. ஏற்கனவே பல இடங்களில் லாட்டரி சீட்டு பயன்படுத்தி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல் வந்துட்டு தான் இருக்கு. அப்போ இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது இது உண்மையா இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதை தொடர்ந்து ஆன்லைன் லாட்டரி எல்லாமே நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் ஆன்லைன் லாட்டரி நிறையவே நடக்குது. அது மூலியமாவும் நிறைய மக்கள் பணம் இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சூதாட்டத்தை நாங்கள் தடை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில தீர்மானம் எடுத்தாங்க மு.க. ஸ்டாலின் அவருடைய திமுக கட்சி மு.க. ஸ்டாலினும். அப்போ மக்கள் இடத்துல நாங்க சூதாட்டத்துக்கு ஆதரிக்கல, சூதாட்டத்தை நாங்க ஒழிக்கிறோம், சூதாட்டத்தை எதிராக நாங்க மசோதா நிறைவேற்றுறோம்னு சொல்லிட்டு மக்களுக்கு கண் துடைப்பா காட்டிட்டு இவர்கள் எல்லாமே சூதாட்ட நிறுவனத்துல பணம் வாங்குறாங்க என்றால் அப்போ இந்த சூதாட்ட நிறுவனத்துக்கும் இந்த திமுக கட்சிக்குன்றது எந்த ஒரு தொடர்பு இல்லாம இருக்கும். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பணம்ன்றது பரிமாறுதுன்னா அப்ப இவங்களுக்குள்ள எந்த ஒரு தொடர்பும் இல்லாம இருந்திருக்கும். அப்படி ஒருவேளை இல்லைன்னா இவர் ஏன் திமுக கட்சி கொடுக்க அவசியம் என்ன? இவங்களுக்குள்ள என்ன அப்படி ஒரு நட்பு? இந்த ஒரு பணத்தை லாட்டரி இருக்க வேற ஒரு மாநிலத்தில் கொடுத்திருந்தா இவருக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைச்சிருக்கும். இந்த லாட்டரி சீட்டுக்கு முழு சுதந்திரமும் அந்த மாநிலத்தில் கிடைச்சிருக்கும்ல. அப்போ இந்த தமிழ்நாட்டில் பயன்படுது என்றா இந்த இடத்துல அந்த நிறுவனத்துக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு பயன் இருக்கு. அந்த பயனால மட்டும்தான் இவ்வளவு பணம்ன்றது திமுக கட்சி கொடுத்துருக்காங்க. அப்போ இவ்வளவு பணம்ன்றது கைமாறுதுன்னா ஒன்னே ஒண்ணுதான், இவங்களுக்குள்ளன்ற அந்த கள்ள தொடர்பு கண்டிப்பா அப்போது இப்ப வரைக்கும் நீடிச்சிருக்கு. இந்த திமுக கட்சி சட்டசபையில போயிட்டு நாங்க மக்களுக்காக போராடுறோம், மக்களுக்காக நாங்க எல்லாமே செயல்படுவோம், மக்களுக்கு எதிராக இருக்க எந்த ஒரு கட்சியும் எங்களுக்கு எதிரி தான் அப்படின்றாங்க. மக்களுக்கு பல நிறுவனங்கள் எதிராக இருக்கு. அதுல முக்கியமானது இந்த சூதாட்டத்துல பல குடும்பங்கள் பணத்தை இழந்து பரிதவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கையில மக்களுக்கு இவ்வளவு கேடு தர்ற இந்த நிறுவனத்துல இருந்து திமுக கட்சி பணம் வாங்க வேண்டிய அவசியம் என்ன, தேவை என்ன? அப்படி என்றால் மக்களை கெடுக்கும் இது போன்ற சூதாட்ட கும்பல்கள் நிறுவனத்திலிருந்து
திமுக வச்சு பல கோடிகளை வாங்கி கொண்டு இங்கு நடக்கும் அநியாயத்தை கண்டு கொள்ளாமல் அமைதியாக வேடிக்கை பார்க்கிறதா அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன போல பல பேருக்கு இந்த இடத்துல தோணுது. கட்சி நடத்த நிதி வேணும் தான், அது இல்லைன்னு சொல்லல. ஏன்னா நிதி இல்லாம எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அது முக்கியமான விஷயமே நிதி தான். ஆனா அது எந்த வேலை வருதுன்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? இப்போ ஒரு தப்பான ஒரு நிறுவனத்துல இருந்து உங்க கைக்கு வருதுன்னா அப்ப அந்த தப்பானவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த இடையில உறவு என்ன அப்படின்னு யோசிக்க தோணுதுல்ல. அதன் மூலயமா தான் கேட்கிறோம், திமுக கட்சின்றது தமிழ்நாட்டு மக்களை சூதாடாக வைத்து அந்த பணத்தின் மூலமாக திமுக கட்சி நடத்துகிறதா அப்படின்ற ஒரு எண்ணம் தோணிட்டு இருக்கு. திமுக கட்சிக்காரங்க சட்டசபையில நாங்க சூதாடுக்கு எதிராக மசோதா நிறைவேற்ற போறோம் அப்படின்ற மாதிரி பேசி சூதாடுக்கு எதிராக தான் நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ அந்த சூதாட்ட நிறுவனத்திலிருந்தே இவங்க பல கோடி, அதாவது 509 கோடின்றது தேர்தல் பத்திரமா நிதி வாங்கியிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நிதி வாங்கின திமுக கைமாறா அந்த நிறுவனத்தை என்ன செய்யும்? நீங்க என்ன வேணா செஞ்சுக்கங்க, நாங்க அதை கண்டுக்க மாட்டோம்னு சொல்லும். அப்போ சூதாட்டம்ன்றது தொடர்ந்து நடக்கும். திமுக அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு திமுக பேசாம இருப்பாங்க. அப்போ சூதாட்டம்ன்றது அதிகமாயிட்டு அந்த சூதாட்டத்துல யாரு பணம் கொடுக்குறது? ஒவ்வொரு சாமானிய மனிதனும் அந்த சூதாட்ட நிறுவனத்திலிருந்து தன்னுடைய பணத்தை கட்டி அந்த பணத்தை இருந்து நடுத்தூர்ல நிக்கணும். அதுதான் இந்த திமுக அரசு நினைக்குது போல. அப்போ மக்களுக்கு ஆதரவா இருக்கும், இந்த சூதாட்டத்தை ஒழிப்போம் அப்படின்றது திமுகவோட அந்த ரட்ட வேஷன்றது இந்த தேர்தல் பத்திரம் மூலியமா நம்ம எல்லாரும் வெளியே வருது. இதுக்கெல்லாம் நம்ம ஒரு கைமாறு செய்யணுமே, அதுக்கு எங்க நம்ம காத்திருக்கு? இந்த தேர்தலை நல்லா பயன்படுத்தி இந்த ரத்த வேஷம் போற இந்த திமுகவுக்கு ஒரு நல்ல பதிலடி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.